அரங்க அவையில் அமர்ந்திருக்கும் ஆன்றோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் என் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எனக்கு வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி கூறுகிறேன். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகே நெற்கட்டு செவ்வல் என கோட்டை ஆவுடையாபுரத்தை கைப்பற்றி வெற்றி பெற்றவரே, ஒரு நெல் மணி கூட வரி கட்டாதவரே, கட்டபொம்மனை போன்றவரே, 1755 ஆண்டில் வெள்ளையனே வெளியேறு என வீர முழக்கம் இட்டவரே, முதல் தமிழ்நாட்டு இந்திய சுதந்திர போர் வீரரான முதலாம் புலித்தேவரே. இவருக்கு பின்னர் வந்ததே சிப்பாய் கழகமும் வெள்ளையனே வெளியேறு இயக்கமுமே. இவர் பாளையக்காரர் வகுப்பை சார்ந்தவரே. மாபெரும் போர் வீரரான இவர் பாளையக்காரர்களை இணைக்க பாடுபட்டவரே. பல போர்களில் வென்றவரே. இவரது தந்தை 10வது வம்சாவளியைச் சேர்ந்த குண சித்தாமணி காத்தைய பூலித்தேவர் வழிவந்த சித்திரபுத்தன் பூலித்தேவர் ஆவார். காத்தப்ப பூலித்தேவர் என்ற இயற்பை கொண்ட முதலாம் புலித்தேவர் புலித்தோல் புலி நகத்தை பெரிதும் விரும்பியவரே. முதலாம் புலித்தேவர் எனப்பட்டார். இவர் போரிலே மல்யுத்தம், வாழ்வீச்சு போன்ற பல போர்க்கலைகளை பயின்றார். சுப்பிரமணிய பிள்ளை என்பவரிடம் சன்மார்க்க நெறியையும் கற்றார். சிறு வயதிலேயே இறை உணர்வு, வீர உணர்விலே பற்று கொண்டவரே. மதுரை கோவில் போன்ற பெரிய கோவில்களுக்கு திருப்பணிகள் செய்ததை செப்பேடுகளில் காண்கிறோம். சங்க காலத்தில் வாழ்ந்தவர் எனவும் கூறுகின்றனர். இவரது 31வது பிறந்த நாளிலே வீர வணக்கம் செலுத்தி நாம் மகிழ்ந்தோம். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி அமர்கிறேன். வணக்கம்.